நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீர்களா? ஆபத்து வரும் வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆபத்து வரும்போது மாத்திரம் கூப்பிடுவர்களாக இருப்போமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. அதற்கு முந்தைய வசனத்தை சேர்த்து வாசிப்போமானால், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லுகிறது. 23வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்முடைய பாதைகளை நாம் அவருக்கு நேராக செவைப்படுத்தும் பொழுது அவர் ஆபத்து காலத்திலே நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.